இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய புதிய மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 16 வசனம். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் மட்டுமே நம்மை திருப்தியாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கோல்டன் ஆப்பிள் வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆகஸ்ட் மாத வாழ்த்துதல்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதமும் ஆண்டவர் தாமே நம்முடைய மனதுக்கு திருப்திகரமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் யாரையாவது பார்த்து நீங்கள் திருப்திகரமான மனநிலையில் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டால், பலரும் ஏதாவது ஒரு விதத்தில் திருப்தி இல்லாத மனநிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முழு திருப்தியோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சிலர் சொன்னாலும் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் சூழ்நிலைகள் அந்தவாறு ஒவ்வொரு குடும்பத்திலும் வேறு வேறு விதமாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவலைப்படாதீர்கள், நான் உங்களை கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கண்மலை என்றால் என்ன? கண்மலை என்பது கற்பாறைகள் நிறைந்த உயரமான மலையை குறிக்கிறது. உயரமான மலை என்பது உறுதியை குறிக்கிறது, பலத்தை குறிக்கிறது, பாதுகாப்பை குறிக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் அது விசேஷமானது. அப்படிதான் சாதாரணமான தேனை காட்டிலும் கண்மலையிலிருந்து கிடைக்கிற தேன் விசேஷமானது. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் ஆவிக்குரிய விளக்கமாக பார்த்தால் ஆண்டவர் தான் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். ஆண்டவரிடமிருந்து கிடைக்கிற விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய கிருபை கண்மலையிலிருந்து தேன் கிடைப்பது போல ஆண்டவருடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, கிடைக்க போகிறது. ஆண்டவர் கொடுக்கிற கிருபையினால் நாம் திருப்தியாக போகிறோம். திருப்தி என்பது நம்முடைய மனம் பெறும் முழுமையான நிறைவை குறிக்கிறது. ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் நம்முடைய மனம் திருப்தி அடைவதில்லை. நமக்கு தேவையான முழு திருப்தியை ஆண்டவருடைய கிருபை நமக்கு கொடுக்க முடியும். கண்மலையிலிருந்து கிடைக்கிற தேன் கொடுக்கிற சுவையை போல ஆண்டவருடைய கிருபையும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். எதுவுமே எனக்கு திருப்தியாக இல்லை என்று புலம்புகிறவர்களை பார்த்துதான் நம்முடைய ஆண்டவர் என் கிருபை உங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலையில் இருப்பவர்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய பலவீனமாக மாறிவிடும். அந்த பலவீனத்தை தான் கண்மலையின் தேன் கொடுத்து நம்முடைய ஆண்டவர் பலமுள்ளதாக மாற்ற விரும்புகிறார். அந்த கண்மலையின் தேனாகிய கிருபையை ருசித்து பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்மலையின் தேனை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்தாலே நம் மனதில் முழு திருப்தி கிடைத்துவிடும். கண்மலையின் தேன் போல ஆண்டவர் கொடுக்கிற கிருபை போலவே ஆண்டவருடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் நமக்கு கண்மலை தேன் போன்றவைகள் தான். அவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருந்து நம்முடைய மனதை திருப்தியாக்கும். ஆகவே ஆண்டவரிடமிருந்து கண்மலையின் தேனாகிய கிருபையையும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளையும் வாஞ்சையோடு கூட பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவருடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாக 7 மாதங்களை முடித்து 8வது மாதத்துக்குள்ளே நுழைவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படியே நீர் எங்களை திருப்திப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலகத்திலே பணம் எங்களை திருப்திப்படுத்துவதில்லை, மனிதர்கள் எங்களை திருப்திப்படுத்துவதில்லை, சூழ்நிலைகள் எங்களை திருப்திப்படுத்துவதில்லை. எவ்வளவு காரியங்களை நாங்கள் பார்த்தாலும் பெற்றாலும் எங்களுடைய மனம் திருப்தி அடைவதில்லை. ஆனால் பரலோகத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற திருப்தியானது எங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் என்று சொல்லி உணர்ந்து, ஆண்டவரே, நீர் கொடுக்கிற திருப்தியான சூழ்நிலைகளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே உம்முடைய கண்மலையின் தேனாகிய கிருபையை, உம்முடைய ஆவிக்குரிய வார்த்தைகளை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்மலையின் தேனை காட்டிலும் சுவையுள்ளது உம்முடைய கிருபை. அதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டு உம்முடைய கிருபையால் தான் நாங்கள் நிலை நிற்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சாட்சியாய் சொல்லும்படியாக உம்முடைய கிருபை எங்களை தாங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை உம்முடைய கிருபை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய், முழு திருப்தியை எங்கள் வாழ்க்கையில கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்மலையை போல உறுதி உள்ள
உள்ளம் படைத்தவராய், மன உறுதி படைத்தவராய், பராக்கிரமம் உள்ளவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. அது எங்களுக்கு போதுமானது. பிசாசு எங்களை தொட முடியாது, பிசாசு எங்களை வீழ்த்த முடியாது, ஒரு நாளும் எங்களை தோற்க முடியாதுங்கிற நம்பிக்கையை உம்முடைய கண்மலை எங்களுக்கு கொடுக்கிறது. அந்த கண்மலையின் உறுதியோடு கூட இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். எங்கள் வாழ்க்கையின் மகிமையான காரியங்களை செய்வீராக. வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தைரியத்தை கொடுப்பீராக, பலன் கொடுப்பீராக அப்பா. உம்முடைய கண்மலையின் தேனினாலே திருப்தி ஆக்குவீராக. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.